குறையில்லாத குடும்பம் ஒண்ணுமே கிடையாது. குறையில்லாத மனுஷன் யாருமே கிடையாது. குறையில்லாத வீடு எதுவுமே கிடையாது. நாம் குறைகளே பார்த்து கொண்டிருப்போம். ஆனா கர்த்தர் நமக்கு தந்த நிறைவுகளை நாம் மறந்து போயிடுவோம். எண்ணி பார்க்காம போயிட்டோம்னா ரொம்ப துக்கமாயிடும். என்னமோ நம்ம பெரிய பாழ்கலத்தில் இருப்பது போல, நாம் என்னமோ நம்ம பெரிய ஒரு போராட்டத்தில் இருப்பது போல வாழ்க்கை மாறிடும். தயவு செய்து திரும்ப திரும்ப சத்துருமானம் நம்ம கொடுக்கிற இந்த எண்ணங்கள் இருந்து வெளியே வந்து இன்னைக்கு நம்ம தீர்மானம் எடுங்க. எக்காலத்தில் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பேன். எப்பொழுதும் ஒரு துதிய வாயில இருக்கும். குறைவுகளை நினைத்து பார்க்க மாட்டேன். நிறைய வேளை பாருங்க, பிள்ளைங்க நம்மளுக்கு ரொம்ப தொந்தரவு பண்றாங்கன்னு நினைப்போம். ஆனா ஒரு நாள் உங்க பிள்ளைய உங்க சொந்தக்காரங்க வீட்டில் விட்டு வந்து படுத்து பாருங்க. ஒரு நாள் அந்த பிள்ளையோடு இல்லாம நம்மளால இருக்கவே முடியாது. ஆனா அது இருக்கிற வரைக்கும் குறை சொல்லிட்டு தான் இருந்திருக்கும். நீ இப்படி இல்லை, அப்படி இல்லை, நீ அது சரியில்லை, இது சரியில்லை சொல்லிட்டே இருந்திருக்கும். அந்த பிள்ளை ஒரு நாள் கண்ணு முன்னாடி இல்லைன்னா நம்மளால் வாழ முடியாது. அப்போதான் அந்த பிள்ளையோட வேல்யூ நமக்கு தெரியும் இல்லையா? கர்த்தர் செய்த நன்மைகள்லாம் நமக்கு இலவசமா கிடைத்ததுனால அது நம்ம குறை சொல்லியே பழகக்கூடாது. குறை கண்டுபிடிச்சு பழகாதீங்க. நன்றி உள்ளவங்களா இருங்க. குறைகள் இருக்குமா? வேதம் சொல்லுங்க, நீங்க ஒன்று கவலைப்படாதீங்க, எல்லாவற்றையும் தேவனுக்கு ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்துல தெரியப்படுத்துங்க. அப்ப கூட ஜெபம் பண்ணும்போது ஸ்தோத்திரத்தோடு தான் ஜெபம் பண்ணணுமா? கர்த்தர் தெரியப்படுத்துங்க. இருதயத்துல போட்டுட்டு அதை எப்பவுமே தியானம் பண்ணாதீங்க. நான் ஏதோ பெரிய நான் தீங்கு பெற்றுட்டேன், ஏதோ பெரிய ஆபத்துல மாட்டிக்கிட்டேன், பெரிய படுகொலியில விழுந்துட்டேன், இப்படியே நினைக்காதீங்க. கர்த்தர் நமக்கு எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறார். அவளை நினைத்து பாருங்க. இன்றைக்கு ஆண்டவரை குடும்பமாய் நான் வச்சிருக்கிறதுக்காக உமக்கு நன்றி. கொடுத்த பிள்ளைகளுக்காக நன்றி. கொடுத்த சுகத்துக்காக, ஆரோக்கியத்துக்காக நன்றி. எனக்கு கொடுத்த வேலைக்காக நன்றி. கொடுத்த வருமானத்துக்காக நன்றி. எங்க வீடு ரொம்ப சிறிய வீடாக இருக்கலாம், ஆனா நீங்க தலைமையில ஒரு கூரையை கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நான் போட்டிருக்கிற வஸ்திரங்கள் ரொம்ப விலையேற பெற்றதா இல்லாம இருக்கலாம். நான் கவுண்டர்ல போயிட்டு 5000 ரூபாய்க்கு புடவை வாங்க முடியாம, பெரிய ஆயிரங்களுக்கு நான் பிராண்டடா ட்ரெஸ் போட முடியாம இருக்கலாம். ஆனா எனக்கு தேவையான வஸ்திரத்தை எனக்கு கொடுத்துருக்கிறீங்களே, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா. அனுதினமும் நான் ரொம்ப சம்பரமா சாப்பிடாம இருக்கலாம், ஆனா பசியா இல்லாம நான் ராத்திரி சாப்பிட்டுட்டு படுக்க எனக்கு உதவி செஞ்சிருக்கிறீங்களே, உமக்கு நன்றி ஆண்டவரே. எனக்கு பெரிய வசதியான வாகனங்கள் எல்லாம் இருக்கலாம், ஆனா நான் ஒவ்வொரு நாளும் போக்கையும் வரத்தை என்னை காத்து கொண்டிருக்கிறீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. என்னை சுகமாய் வைத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, நான் எதிர்பார்த்த அளவு எனக்கு சம்பளம் கிடைக்காம இருக்கலாம், ஆனா என்னை பசி இல்லாம வச்சிருக்கிறீங்களே ஆண்டவரே, என்னை போஷிக்கிறீங்களே ஆண்டவரே, பட்னி இல்லாம என்னை பாதுகாத்திருக்கிறீங்களே, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி. நான் வேண்டிய வசதிகள் எல்லாம் எனக்கு கிடைக்காம இருக்கலாம், ஆனா இருக்கிற நிலைமையில நான் உம்மை ஸ்தோத்திரம் பண்ணுவேன், உம்மை துதிப்பேன் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துவேன்.